You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் பார்க்குறாங்க, அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க, நேர்முகத்திலையும் பார்த்து சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிங்க எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவர் எங்களை அற்புதமாக நடத்துகிறாரு. இந்த 10 நிமிஷம் செய்தி நிமித்தமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். எங்கள் குடும்பத்தில் சண்டை இருக்கிறதில்ல. முன்னெல்லாம் ரொம்ப பிரச்சனையோடு கூட வாழ்வோம், சமாதானம் இல்லாத வாழ்வோம், எப்போவுமே எரிபொரியாக இருக்கும், கடன் பிரச்சனை மாறி இருக்குது. இந்த 10 நிமிஷம் செய்தி எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றிருக்கு. எங்கள் பிள்ளைங்க அடங்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி, வியாதிகள் மறைந்திருக்குதுன்னு சொல்லி பல டெஸ்ட் மணிகளை அவங்க எங்கள் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் பேசுகிறாங்க. அதனால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வருகிற நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடனால் உங்களுக்கு தினந்தோறும் காலை 7லிருந்து 7:10 வரை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இயேசுவோட பேசும் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளோடு கூட உங்களோட கூட இடைப்படுகிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் வசனங்கள் 39, 40 இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் ஜெபிக்கும்படியாக யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் இக்கட்டு நாளில் நமக்கு உதவி செய்கிறவர்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், 39வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு நாளில் அவரே அவர்கள் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இக்கட்டு நாள் கஷ்டமான ஒரு நாள். எப்போ இந்த இக்கட்டு நாள் வரணும்? மாதத்தின் இந்த கடைசி நாட்களில் சமாளிக்கவே முடியாது. ரொம்ப இக்கட்டாக இருக்குது, சமாளிக்கவே முடியல, என்னால் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தை நடத்த முடியாது. பிள்ளைங்களை ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்திலே செய்தாலும் இடையில் பிள்ளைங்க நமக்கு சொல்லுவாங்க, ஸ்கூலில் மிஸ் இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, இந்த நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க, இந்த புக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க, இந்த ஷூஸு கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்குகளை சொல்லி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை நமக்கு சொல்லப்படும்போது நமக்கு அது இடரலாக இருக்கும், இக்கட்டாக இருக்கும். என்னப்பா இது, இப்போ தானே இந்த காரியம் ஆச்சு, இப்போ தானே இந்த செலவாச்சு, இப்போ தானே இந்த பணம் எனக்குள்ளேருந்து போச்சு, இப்போ மறுபடியும் இதெல்லாம் எனக்கு சூழ்நிலையாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப இக்கட்டாக இருக்குதுன்னு சொல்லி அநேக விதத்தில் நம்ம என்ன பண்ணிருப்போம், பாதிக்கப்பட்டு இருப்போம். Yes, of course, we are mankind. We have a lot of responsibilities. நமக்கு அநேக பொறுப்புகள் உண்டு. குடும்பத்தை நடத்துவதற்கு, பிள்ளைங்களை சந்திப்பதற்கு, ஃபீஸு காட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், திடீர்னு ஏதாவது ஒரு மாற்று சூழ்நிலை உண்டாகும். ஒரு குடும்பத்தில் சமீபத்தில் இருக்கிறவங்கள இல்லை தூரத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் நிகழ்வு சரியாகவோ தவறாகவோ நடைபெறும். அதில் நம்ம இப்போ பங்கு கொள்ளுகிறதுல இருக்கும். நம்ம போய் அங்கே ஒரு 4 காசை அங்கே செலவழிக்கிறதா இருக்கும். இதெல்லாம் நமக்கு இக்கட்டு உண்டாக்குற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சமயத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் யாருக்கு உதவி செய்வார்னா, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான். Those who put their trust on him, the Lord will definitely he will help him. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அவர் உண்மையாகவே அவங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கணும். அடுத்து 40வது வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கையில் தப்புவித்து ரட்சிப்பார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். யாருக்குன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு.
அவங்களுக்கு இடரல் வந்தோம், இக்கட்டு வரும், இடரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தரை நீ நம்பிக்கையா இருப்பே, ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். The Lord will help them and He will deliver them from the hands of the wicked. He will save them, the Bible says. தேவன் உதவி செய்வார். தேவன் உதவி செய்வார். இக்கட்டு வருதா, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். மற்ற யாரும் உதவி செய்ய முடியாது. No man or women can help you. No man or women can help you. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். இக்கட்டு நாளில் ஆண்டவர் உதவி. He will help you in the times of trouble. சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கர்த்தர் உனக்கு உதவி செய்திருவார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை அங்கலாய்ப்பு, தவிப்பு. என் குடும்பத்தில் இவ்வளோ இக்கட்டால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் உதவியாக இல்லை பிரதர், யாரும் எங்களுக்கு உதவி செய்கிறதில்ல சிஸ்டர். நாங்கள் உண்டு எங்கள் பிழைப்பு உண்டு. எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் இந்த விடோ பென்ஷன் வந்தால் அதில் நாங்கள் பிழைப்பை நடத்துகிறோம். அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. என் கணவருடைய அந்த கொஞ்சம் வருமானம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்களை நடத்துறதுக்கு, ஃபீஸு கட்டுறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு, ப்ராவிஷன் வாங்கிறதுக்கு, அது எல்லாம் எங்களுக்கு அப்படியே ஈக்குவலாக சரியாக போகுது. வேறு எந்த உதவி எங்களுக்கு இல்லை. கவலைப்படாத, ஏசப்பா உனக்கு உதவியாக இருப்பார். The Lord is there to help you in the time of trouble. He will help you in the right way, in the due time, in the right time. That will be a much blessing. That will be a greater blessing to you. அதை கொண்டு நீ இன்னொருத்தருக்கு உதவி செய்வ. அந்த அளவில் கர்த்தர் உன்னுடைய கரத்தை உயர்த்தி ஆசீர்வதிச்சிடுவார். ஜெபம் பண்ணுவோமா இந்த கால நேரத்தில்? இக்கட்டை குறித்து நீ புலம்பிக் கொண்டு இருக்காத. இக்கட்டை குறித்து நீ யோசித்து கொண்டு இருக்காத. இக்கட்டையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி அதே குறித்து நீ யோசித்து கொண்டு இருக்காத. கொஞ்சம் வித்தியாசமாய் இந்த இக்கட்டில் ஏசப்பா எனக்கு உதவி செய்திருவார். இந்த இக்கட்டில் இயேசு எனக்கு உதவி செய்ய, எனக்கு நன்மையாய் நிற்பார், என் பக்கத்தில் நிற்பாருன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீ காத்துரு. தேவன் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பா. இக்கட்டு நாளில், ஆபத்து நாளில் நீர் உதவி செய்கிறவர் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே உதவி செய்வர் என்று சொல்லி, நீ விடுவிப்பர் என்று சொல்லி உம்மை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்குடைய கை கொண்டு தப்புவிப்பர் என்று சொல்லி, தீமையானவர்கள் அவதூறு பண்ணுகிறவங்களுக்கு ஆண்டவரேப்பா துரோகம் பண்ணுறவங்களுக்கு நீ தப்புவிப்பர்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.